நம்ம உடல்ல இருந்து கழிவுகள், நீர், மலம், வியர்வைன்னு பல விதத்துல கழிவுகள் வெளியேறுது. அப்படி கழிவுகள் சரியா வெளியேறாம அதிகமா நம்ம உடல்ல கழிவுகள் தங்கும் பொழுது நம்ம உடல்ல சோர்வு அதிகமாகும், நோய்கள் உருவாவதற்கான வாய்ப்பு நிறைய. அதே போல கிருமி தொற்றும் ஜாஸ்தியாகும். இவற்றை சரி செய்யக்கூடிய, கழிவுகளை வெளித்தள்ளக்கூடிய ஒரு பெஸ்ட் டீடாக்ஸ் ஏஜென்ட்டா பப்பாயா இருக்கிறதுனால நம்ம வாரம் 2 முறை அல்லது 3 முறையாவது பப்பாளி பழம் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய கழிவுகள், நச்சுக்கள் வெளியேறும். லிவரை டீடாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட்டா இது செயல்படும். அது மட்டும் இல்லாம நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய தொற்றுகளையும் சோர்வையும் சரி செய்யும். ஒரு சிலருக்கு ஃபேட்டி லிவர் இருக்கும். நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவருக்கு இது ஒரு நல்ல தீர்வா இருக்கும். ஃபேட்டி லிவர் வராம தடுக்கக்கூடிய மருந்தாவும், கல்லீரல் மேல படிஞ்சிருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கக்கூடிய ஒரு தீர்வாகவும் இந்த பப்பாயா இருக்கிறதுனால நம்ம வாரத்திற்கு 3 முறை பப்பாளி பழம் சாப்பிடுறது நல்லது. பப்பாளி பழம் அதிகமா சாப்பிட்டோம்னா வயிறு கழியும், வயிற்று வலிக்கும்.